அனைவர் மீதும் இறைவனுடைய சாந்தியும் அன்பும் உண்டாவதாக. எங்கள் நாட்டுக்கு வா, எங்கள் நாட்டுக்கு வா அப்படின்னு ஒரு ஆளை கூப்பிட, அவர் நம்ம நாட்டுக்கு வந்து வச்சு செஞ்சு விட்டார். கூப்பிட்ட ஆளை, அவர் யார் தெரியுங்களா? பீஃப் சாப்பிட்றவருங்க. பீஃப் சாப்பிட்றவரை போய் இப்படி கட்டி பிடிக்கலாமா? அப்படி கட்டி பிடிச்சி அப்படியே அவரை தூக்காத குறையா தூக்கி கூட்டிட்டு வந்து இந்தியாவில் வைக்க அவர் வந்து வச்சு செஞ்சிட்டாரு. யார் கூட்டிட்டு வந்தாங்களோ அவர் வச்சு செஞ்சிட்டார். அவர் வேற யாரும் இல்லை, மலேசியாவினுடைய பிரதமர் அன்வர் இப்ராஹிம். அன்வர் இப்ராஹிம் இப்போ இந்தியாவுக்கு அழைக்கப்பட்டனால இந்தியாவுக்கு வந்திருக்கிறார். இந்தியாவுக்கு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய நிலைகளை பற்றி எல்லாம் இந்தியா டுடேக்கு பேட்டியை கொடுக்குறாரு. அந்த பேட்டியை சம்பந்தப்பட்ட நிகழ்வுல பேசிய வார்த்தை தான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்குது. இந்தியா எப்படிப்பட்ட நாடு அப்படிங்கிறத பற்றி விவரிக்கிறார். ரொம்ப இது ஏற்கத்தக்க ஒரு கருத்து. ஆசியாவிலேயே ஒரு கலங்கரை விளக்கம் போல, அப்படியே ஒரு ஒளி வடிவம் போல உள்ள நாடு இந்தியா அப்படிங்கிறார். உண்மைதான், அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா பல்வேறு மொழிகள், பல்வேறு நிறங்களுக்கு மத்தியில் வேற்றுமை ஒற்றுமை அப்படிங்கிற ஒரு அன்பான இணைப்போட இந்திய மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதா அன்வர் இப்ராஹிம் சொல்லியிருக்காரு. சொன்னது மட்டும் இல்லாமல் இந்தியா டுடே வந்து ஒரு பேட்டி கேட்குறாங்க மலேசியாவினுடைய பிரதமர்கிட்ட. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். என்னன்னா, ஜாகிர் நாயக் அவர்கள் மத போதகராக இருந்த ஜாகிர் நாயக்கை குறித்து அவங்க கேள்வி கேட்குறாங்க. என்னங்க, அவர் வந்து எங்களுக்கு வந்து அவர் வந்து என்ன சொல்றது, அவர் வந்து எங்கள் நாட்டில் வந்து தவறான விஷயத்தை பரப்பிட்டாரு, அவர் வந்து பண மோசடி செஞ்சுட்டாரு, அது மட்டும் இல்லாமல் அவர் வெறுப்பு பிரச்சாரம் செஞ்சுட்டாரு. யாரு? ஜாகிர் நாயக்கை வெறுப்பு பிரச்சாரம் செஞ்சுட்டாரு. அப்படிப்பட்டவர் உங்கள் நாட்டில் அடைக்கலம் கொடுத்து வச்சுக்கிட்டு இருக்கீங்களே, அதெல்லாம் சரியா? இப்போ நீங்கள் வந்திருக்கீங்களே, வந்திருக்க பற்றி உங்கள்கிட்ட மோடி அவர்கள் வந்து இதை பற்றி பேசினாங்களா? அன்வர் இப்ராஹிம்கிட்ட கேட்கப்படுது. நம்ம நாட்டினுடைய பிரதமர் இதை பற்றி பேசினாரா? ஜாகிர் நாயக்கை பற்றி, நாடு கடத்துறதை பற்றியும் அவர் கைது செய்யறதை பற்றியும் ஏதாவது பேசினான்னு கேட்டால் அப்படி ஒன்றும் பேசவே இல்லையே, அப்படிலாம் ஒன்றுமே நடக்கலையே அப்படின்னு குபீர்னு ஒரு குண்டை தூக்கி போட்டார். குண்டை தூக்கி போட்டது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட ஒரு வார்த்தை கூடுதலாக சொல்லிவிட்டாரு. என்னன்னா, ஒரு தனிநபரோ ஒரு அமைப்போ யார் செஞ்சாலுங்க அதுக்கு ஆதாரம் வேணும், ஆதாரம் இல்லாமல் யாரையும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறத தூக்கி போட்டாரு. இப்போ இதுக்கு ஆதாரம் இல்லாமல் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி செய்தியை சொல்கிறார். இது நம்ம கூட சொல்லலை, இப்போ நம்ம சொன்னோம்னு சொல்லுவாங்க. இதோட பிபிசி தனியாக ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க. இந்தியா டுடே ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. இது மட்டும் இல்லாமல் அவர் கூடுதலாக சில தகவல்களையும் சொல்லிட்டு போகிறார். என்னன்னா, கூப்பிட்டது யாரு? பிஜேபியினுடைய ஒன்றிய அரசாங்கம். அவர் என்ன சொல்லிட்டு போயிட்டாருன்னு சொன்னால், நான் இதுக்கு முன்னாடி இங்கே இந்தியாவுக்கு வந்திருக்கிறேன், இந்தியா எனக்கு புரிஞ்சுக்க முடியாத ஒரு வித்தியாசமான நாடுகளில் ஒன்று. நான் இந்திரா காந்தியை வந்து சந்தித்தேன். இந்திரா காந்தி யாருக்கு பாஜக பிடிக்காது, அப்படிப்பட்ட இந்திரா காந்தியை வந்து சந்தித்தேன். அப்போ வந்து மதத்தை பற்றியும் மொழி பற்றியும் இந்த வெறுப்புணர்வு பற்றியும் இந்த சாதியை பற்றியெல்லாம் நான் கேட்டேன். ரொம்ப அழகா புரிந்துணர்வோடு தாய் உள்ளத்தோடு பதில் சொல்லக்கூடியவங்களா இந்திரா காந்தி இருந்தாங்க. இந்திரா காந்தியும் சேர்த்து புகழ்ந்துட்டாரு. புகழ்ந்தது மட்டும் இல்லாமல் ஜாகிர் நாயக்கு வந்து எந்த விதமான தவறு செஞ்சுருக்கிறதுக்கான ஆதாரம் இல்லை. இப்படி ஆதாரம் இருந்தால் கொடுங்க, நாங்கள் பரிசீலனை செய்கிறோம், ஆதாரம் இல்லாமல் சொல்லாதீங்க அப்படிங்கிற ஒரு தகவலை கூப்பிட்டு அவர் வச்சு செஞ்சு விட்டாரு. எப்படிலாம் மேலே பொய்யை பரப்பாதீங்கப்பா, பொய்யை சொல்லாதீங்கப்பா, ஏன்ப்பா இப்படியெல்லாம் செய்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தகவலை சொல்லிட்டாரு. இதில் இன்னொரு தகவல் என்னன்னா, 9 ஒப்பந்தங்கள் போட்டிருக்காங்க. இந்தியாவுக்கும் மலேசியாவுக்கும் 9 ஒப்பந்தங்கள். அதில் வந்து இந்த கலை கலாச்சாரம் இது சம்மந்தப்பட்டது, தொழில்நுட்பம் சம்மந்தப்பட்டது, இப்படி பல்வேறு விஷயங்கள். ஏன் 2000 டன் வெள்ளை அரிசியை நம்ம ஃப்ரீயாக மலேசியா கொடுக்குற மாதிரி வேற நம்ம ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. ஏன் அவனுக்கு கொடுக்கணும்? அவன் தான் பீஃப் சாப்பிட்றவனாச்சே. பீஃப் சாப்பிட்றவன் இறைச்சி வேறு நம்ம இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணுறோமா? அந்த எண்ணெய் இறைச்சின்னு சொல்லலை. மொத்தம் வந்து இந்தியாவிலேருந்து $19.5 பில்லியன் அளவுக்கு மலேசியாவுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். எக்ஸ்போர்ட் பண்ணல இறைச்சி இருக்குது, அமிலங்கள் இருக்குது, கெமிக்கல்ஸ் இருக்குது, இதெல்லாம் இருக்குது, அதில் இறைச்சியும் உள்ளடங்கி இருக்குது அப்படிங்கிற தகவல் சொல்கிறாங்க. இப்போ என்ன கேள்வினா, இப்போ இறைச்சினா பீஃப் போகுது, அவன் பீஃப் சாப்பிட்ற மக்கள் தான். அப்படி பீஃப் சாப்பிட்ற மக்களுக்கு ஏன் அரிசியை ஃப்ரீயாக கொடுத்தேன்? ஏன் அவரை கட்டி பிடிக்கிறீங்க? ஏன் இவ்வளோ அன்பு, ஏன் இவ்வளோ பாசம் அவங்கள்ட்ட? உள்நாட்டு மக்கள்கிட்ட, உள்நாட்டு முஸ்லீம்கள்கிட்ட வெறுப்பு பிரச்சாரத்தை செய்கிறீங்களே நீங்கள். ஆனால் மலேசியா பிரதமர்கிட்ட ஒரு மாதிரியும் உள்நாட்டு மக்கள்கிட்ட ஒரு மாதிரி நடந்துக்கிறீங்களே, இது சரியா அப்படின்னு மக்கள் கேள்வியாக கேட்டு தொலைச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம நாட்டினுடைய பிரதமரை பற்றி. ஏன்னா சமீபத்தில் ஒரு தேர்தல் பிரச்சாரம் போனார்ல, 173 இடங்கள்ல தேர்தல் பிரச்சாரம் செஞ்சிருக்காரு. அதில் 110 இடங்கள்ல முஸ்லீம்களை மட்டுமே பேசியிருக்கிறார். நாட்டினுடைய வளர்ச்சியை பற்றி பேசல, எதிர்கால திட்டத்தை பற்றி பேசல, முஸ்லீம்களை மட்டுமே பேசியிருக்கார். குறிப்பா மார்ச் 18 பன்சாராவில் நடந்த அந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது சொல்றாரு, முஸ்லீம்கள்னா ஊடுருவல்காரர்கள், அதிகமாக குழந்தைய பெற்றுக்குவாங்க, இந்த காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா இந்துக்கள் இருக்க சொத்தை எல்லாம் பறிச்சு
முஸ்லீம்களை பங்கு வச்சு கொடுத்துருவாங்களாம். இதெல்லாம் கேட்கறது சின்ன பையன் பேசுகிற மாதிரி இல்லை. ஒரு மார்வாடி நம்பர் கூட என்கிட்ட அப்படி தான் சொன்னார். ஏன்னா இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு, மார்வாடி நம்பரை சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு இந்த நிலைமைகள் இருந்து கொண்டிருக்கு. இன்னைக்கு இந்த சம்பவத்தோடு அப்படியே நீங்கள் அன்வர் இப்ராஹிம் மலேசியாவுடைய பிரதமர் நடந்து கொண்ட இந்த விஷயத்தை பாருங்க. எக்ஸ்போர்ட் பண்ணுறது பீஃப், ஏன் அவங்ககிட்ட நெருக்கமாக பழகுறீங்க? இப்போ இதுலேருந்து நம்மளுக்கு நல்லா தெரியுது, இதெல்லாம் ஒரு அரசியல் லாபங்களுக்காக மனிதர்கள் மத்தியில் ஒரு பிரிவை ஏற்படுத்தி அரசியல் செஞ்சு அதில் வந்து ஆட்சியில் உட்காந்து நல்லா சுகத்தை அணிவிக்கணுங்கிறதுக்காக வேண்டிய தவிர வேறு எதுவுமே கிடையாதுங்க. இதுதான் உண்மை. இன்னும் புரிஞ்சதுக்காக சொல்கிறதா இருந்தால் எலக்ட்ரிக்கல் பாண்ட் தேர்தல் பத்திரமா இருக்குதா இல்லையா? இந்த தேர்தல் பத்திரம் வந்து உச்ச நீதிமன்றம் செவில் அடித்த மாதிரி தப்புடான்னு சொல்லிடுச்சு. சந்திரசூட் அவர்கள் அப்படி ஒரு அற்புதமான தீர்ப்பை சொன்னாங்க. அந்த தேர்தல் பத்திரத்தில் ஹலானான்னு ஒரு கம்பெனி, முஸ்லீம் கம்பெனி, பீஃப் எக்ஸ்போர்ட் கம்பெனி, அந்த கம்பெனி மேலே ஏற்கனவே குற்றச்சாட்டு இருக்கு. 2000 கோடி ரூபா வரி ஏய்ப்பு செய்துட்டாங்க. வரியை வந்து கட்டாமல் அதை வந்து ஏமாத்தி இருக்கிறாங்க. அந்த கம்பெனியில் போய் நன்கொடை எலக்ட்ரிக்கல் பாண்ட் பிஜேபிக்கு எவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு 200 கோடி அளவுக்கு அவங்ககிட்ட பணத்தை வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் இன்னைக்கு வந்திருக்கு. அப்போ இதெல்லாம் சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, பீஃப் எல்லாம் எங்களுக்கு ஒரு காரணம் கிடையாது. அதை வச்சு மக்கள் மத்தியில் பிளவு ஏற்படுத்த வேண்டியதான் இவங்களுடைய நோக்கமாக இருக்குது அப்படிங்கிறத நம்மளுடைய உடன்பரவா மாற்று மத நண்பர்கள், மார்வாடி சகோதரர்களுக்கெல்லாம் இதை ஒரு செய்தியாக நம்ம சொல்லிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆட்சித்தலைவர் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் ரொம்ப முக்கியமான இருந்ததுங்களா, இந்த நடிப்பு வேடம் போடுறது இருக்கக்கூடாது. இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மனிதர்கள்லேயே ரொம்ப மோசமானவன் யாருன்னு சொன்னா, மனிதன் இறந்த பின்னாடி மறுமை வாழ்க்கை ஒன்று இருக்குன்னு ரொம்ப அழுத்தமா ஆழமா அழகா இஸ்லாம் சொல்லுதுங்க. அதுல அந்த மறுமை வாழ்க்கையில மிக மிக மோசமானவன் யாருன்னு சொன்னா, இந்த உலகத்துல வாழ்றப்ப ரெட்டத்தலையோட வாழ்ந்தவன். ரெட்டத்தலை இருக்கிறவங்களா? அப்படி இல்லை. பெரும்பாலும் ரெட்டத்தலை யார் மனிதருக்கு இல்லையே. இங்க ஒரு மாதிரி பேசுறது, அங்க ஒரு மாதிரி பேசுறது, அங்க ஒரு மாதிரி நடந்துக்கிறது, இங்க ஒரு மாதிரி நடந்துக்கிறது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய இரட்டைத்திரை ஆட்களை தான் இஸ்லாம் கண்டிக்குது. அவங்களுடைய வாழ்க்கை முறை மாற்றிக்கணும் ரொம்ப அழகா நேர்த்தியா ஒரு அறிவுரையா சொல்லுது. இந்த அறிவுரை தனி ஒரு பிரதமருக்கோ ஒரு தனிப்பட்ட நபருக்கு மட்டும் இல்லை, எல்லோருக்குமானது, எனக்குமானது, உங்களுக்குமானது, மனித குலத்துக்குமானது. 2 நிலை கடைபிடிக்காது, கொள்கையில உறுதியாயிரு அப்படின்னு சொல்லி இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு செயல் சொல் எப்படிப்பட்டதுன்னா, ஆட்சி தலைவர்கள் எப்படி நடக்க வேண்டும் என்கிற ஒரு அழகான அறிவுரையை சொல்லித்தருது. அதே மாதிரி ஜாக்கிர் நாயக் அவர்கள் மீது வைக்கப்பட்ட அந்த குற்றச்சாட்டோ அது எந்தவித ஆதாரமும் இல்லை, அடிப்படை ஆதாரங்களே இல்லாத ஒரு விஷயம், அப்படி இருந்தா கொடுங்க அப்படிங்கிறது தான் அன்வர் இப்ராஹிம் சீதியா இந்தியாவுக்கு சொல்லியிருக்கிறாரு. அதையும் இந்த சமயத்தில் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது மாதிரி நல்ல செய்திகளை மக்களுக்கு கொண்டு போய் சேருங்க, பரப்புங்க. இது மாதிரியான செய்திகளை தொடர்ந்து அறிந்து கொள்வதற்காக மறுபக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் செய்யுங்க, அதிகமான நபருக்கு ஷேர் செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.